அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது பலர் என்னிடத்துல தொடர்ந்தேர்ச்சியா நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. எனக்கு என்ன ஆச்சுது அப்படிங்கிறத. எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் விளக்கி உங்களுக்கு சொல்லி, அதன் பின்பு நாம் வசனத்தை தியானிப்போம். ஆ போன வாரத்துல எனக்கு அ நான் கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு பிறகு, லைட்டா ஒரு ஃபீவர் இருக்கிற மாரி இருந்துச்சுது. அது ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரி இல்ல. கொஞ்சம் கோல்டு இருக்கிற மாரியும் இருந்துச்சுது. ஒரு தேர்ஸ்டே ஆகும்போது எனக்கு கொஞ்சம் இயர் பெயின் இருந்துச்சுது. காதுல வலி இருந்துச்சுது. அந்த வலி என்ன அப்படின்னு சொல்லி நான் அத பொருட்படுத்தல. பட் ஃப்ரைடே அந்த பெயின் எனக்கு ரொம்ப இன்கிரீஸ் ஆனதுனால நான் டாக்டர்ட்ட போய் பார்த்தேன். டாக்டர் என்னுடைய காதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் குடுத்திருந்தாங்க. அத சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் சாட்டர்டே நைட் எனக்கு அந்த பெயின் இன்னும் ரொம்ப இன்கிரீஸ் ஆச்சுது. சண்டே அன்பேரபிள் பெயின். பட் அதோட சர்வீஸும் நடத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பெயின் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுது. என்னுடைய வலது காது கேட்கிறது குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. டிராஸ்டிக்கா அந்த சவுண்ட் வந்து எனக்கு வர்றது கம்மியாயிடுச்சுது. அப்புறம் திங்கட்கிழமை காலையில நான் தூங்கி முழிக்கும்போது தான் நான் அத நோட் பண்ணேன். எனக்கு கம்ப்ளீட்டா என்னுடைய வலது காது கேட்கவே இல்ல அப்படிங்கிறத. டாக்டர்ட்ட போய் அத செக் பண்ணி பார்க்கும்போது, கம்ப்ளீட்டா என்னுடைய வலது காது வந்து கேட்கவே இல்ல அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தினாங்க. அப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஏதோ ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு ஹெவி மெடிசின்ல வச்சிருக்கிறாங்க. ஆம், சிலருக்கு அது திருப்பி அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிரும். ஹியரிங் திருப்பி வந்துரும். சிலருக்கு அது என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் அத பத்தி வொரி பண்ணல. ஆம், ஆண்டவர் எத செய்தாலும் நன்மையாகவே செய்வார். ஆ ஆகையினால எனக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் உங்களுடைய அன்புக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பாஸ்டர் என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டு. ஸோ நான் இன்னைக்கு சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்துல என்னை தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நிச்சயமா அற்புதங்களை செய்வார். கேள்விப்பட்டதுமே பல ஊழியர்கள் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபித்தார்கள். குறிப்பா நேற்று இரவு மவுண்ட் சிலாசரஸ் அண்ணன் ஃபோன் பண்ணி அவங்க ஜெபித்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புத சுகத்தை தருவார். நான் அதை பரிபூரணமா நம்புகிறேன். சில தெரப்பீஸ்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல செய்வார். அதுவரைக்கும் அந்த பெயின் இஸ் அன்பேரபிள். நீங்க அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருவார். நாம இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற தலைப்பு, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். A happy heart is like good medicine, but a broken spirit drains your strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனம் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எதிரொலிக்கிற ஒரு தலைப்பு. மகிழ்ச்சி என்பதை குறித்ததான ஒரு காரியம். மகிழ்ச்சியான இருதயத்திற்கான ஆசை எப்படிப்பட்டதா இருந்தாலும், உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் விரைவான இன்பங்களில் காணப்படுகிறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களினாலேயோ, இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தினாலேயோ உண்மையான மகிழ்ச்சி காணப்படுகிறதில்லை என்பதை வேதம் நமக்கு எப்போதுமே கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு மாறாக தேவனோடுள்ள நமது உறவிலிருந்து வரும் நிலையான மகிழ்ச்சியில் காணப்படுகிறது. எது உண்மையான மகிழ்ச்சி என்றால், உண்மையான தேவனோடு கூட இருக்கிற உண்மையான உறவு. அதுதான் நமக்கு ஒரு நீண்ட நெடிய நிலையான மகிழ்ச்சியை பெற்றுத் தருகிறது. இந்த வேத வசனங்களிலிருந்து பெற்று கர்த்தருக்குள் நாம் எப்படி நம்முடைய இருதயங்களை சந்தோஷமாக வைத்திருக்கலாம் என்பதை குறித்துதான் இன்னும் ஒரு சில நாட்கள் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விரைவான ஆசீர்வாதங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு சந்தோஷத்தை தராது.
நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் தேவனோடு உள்ள உறவுதான். அந்த உறவில் எப்படி சந்தோஷத்தை நாம் வைத்துக் கொள்ள முடியும் என்பதை வருகிற நாட்களில் பார்க்கலாம். நம்பர் 1, சங்கீதம் 37:4. உங்கள் கரங்களிலே வேத புஸ்தகத்தை வைத்திருப்பீர்களேயானால் தயவு கூர்ந்து அதை திறந்து பாருங்கள். அதுல ஒரு கோடு போட்டு இல்லாட்டினா ஒரு 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 அடையாளத்தை வைத்து நீங்கள் அதை பின்னாக வாசித்து இன்னும் டீப்பா நீங்க ஆராய்வதற்கு அது உதவியா இருக்கும். சங்கீதம் 37:4 இப்படி சொல்கிறது, delight in him, delight yourself in the Lord and he will give you the desires of your heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாயிருந்தால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நமக்கு கண்டிப்பாக கர்த்தர் அருளி செய்வார். பலருடைய தேவைகள், பலருடைய உணர்வுகள் சந்திக்கப்படுகிற இடம், ஒரு இடம், அது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது. இந்த வசனம் தேவனில் நம் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கண்டுபிடிக்க நமக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நாம் திருப்தியாயிருப்பதை காட்டுகிறது. எது கர்த்தர் கொடுத்தாலும் அதுல நான் திருப்தியா இருக்கிறேன். எதை கர்த்தர் செய்தாலும் நான் திருப்தியா இருக்கிறேன். எதை கர்த்தர் எனக்கு அனுமதித்தாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதுதான் கர்த்தரின் மகிழ்ச்சியா இருப்பது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு செஞ்சா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன், அப்படி இல்லை. கர்த்தரில் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள், கர்த்தர் எதை செய்தாலும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சந்தோஷமா இருக்கிறவர்கள், அதுதான் கர்த்தரில் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள். இந்த வசனம் நமக்கு இன்னொரு காரியத்தையும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அது என்ன தெரியுமா? நாம் தேவனை நம் மகிழ்ச்சியின் மையமாக ஆக்கும் போது அல்லது வைத்துக் கொள்ளும் போது நம் ஆசைகளும் அவருடைய சித்தத்தோடு ஒத்து போகிறது. இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க. நம்முடைய மகிழ்ச்சியின் மையம் எது? உங்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we make God the center of our joy, which is the center for your joy? ஏதோ ஒரு பொருளா, ஏதோ ஒரு மனுஷனா, இல்லை ஏதோ ஒரு பதவியா, இல்லை ஏதோ ஒரு விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறதா? எது உங்கள் மகிழ்ச்சியின் மையம்? ஒருவேளை அது தேவன்தான் உங்கள் மகிழ்ச்சியின் மையமாய் இருப்பாரேயானால் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய ஆசைகள் அவரோடு கூட ஒத்து போகும். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே ஆண்டவரோடு கூட அந்த மகிழ்ச்சி அவருடைய சித்தத்தோடு, அவருடைய எண்ணத்தோடு ஒத்து போக வேண்டுமானால் நம்முடைய மகிழ்ச்சியின் மையம் இயேசுவாக மாறணும். எப்படி இயேசுவை நம்முடைய மகிழ்ச்சியின் மையமாக்குவது? அவரை துதிப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி, அவருடைய வேதத்தை வாசிப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி, அவரை ஆராதிப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி, வேத வசனத்தை கேட்பதில் இருக்கிற மகிழ்ச்சி, இதுதான் அந்த மையத்தில் கொண்டு வந்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், எது அவருக்கு மகிழ்ச்சி? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று எனக்கு சொல்லப்பட்ட போது நான் மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன். அதுதான் அந்த தேவனை மையமாய் கொள்ளுகிறது. இந்த வசனம் இத்தனை பேருக்கு இப்ப புரிகிறது? நான் சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்க இன்னொரு தடவை நீங்களும் சொல்லி பாருங்கள், பார்க்கலாம். நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். அது போல தேவனை துதிக்கலான்னு சொல்லும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்க போகிறேன் என்று சொல்லும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய காரியம் எதுவாயிருந்தாலும் அதை செய்ய எனக்கு மகிழ்ச்சி. அப்படி அதை நீங்க சென்டரா மாத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய சித்தம் தேவனோடு ஒத்து போகிறது. மூன்றாவது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்காக சொல்றேன், கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆசை அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய விருப்பம்
இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். உண்மையான மகிழ்ச்சி நாம் விரும்பும் அனைத்தையும் பெறுகிறதில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன விரும்புகிறாரோ அதை பெறுவதில் தான் வரும். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன விரும்புகிறாரோ அதை பெற்றுக்கொள்வதில் தான் அந்த உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. உதாரணத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. பொருளாதாரத்துல நம்ம உயரணும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல வேலைகள் கிடைக்கணும், நல்ல பிசினஸ் நடக்கணும், எல்லாம் நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா உண்மையான மகிழ்ச்சி நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதில் இல்லை. உண்மையான மகிழ்ச்சி தேவன் உங்களை குறித்து ஒரு எண்ணம் வச்சிருப்பாரு பாருங்க, ஒரு 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 ஆசை வச்சிருப்பாரு பாருங்க, ஒரு டிசைர் வச்சிருப்பாரு பாருங்க. அது நிறைவேறும் போதுதான் உங்களுக்கு பெர்மனண்டாக மாறும். நான் ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரியத்துக்காக நான் சில முயற்சிகளை கூட எடுத்தேன். ஆனா அது எனக்கு வாய்க்கல. அதுக்கு மாறா அதுக்கு ஒத்த இன்னொரு காரியத்தை கர்த்தர் எனக்கு ஏற்கனவே திட்டம் பண்ணியிருக்கிறாரு. அதை எனக்கு கொடுத்தார். அது இப்ப வரைக்கும் எனக்கு நிரந்தர மகிழ்ச்சியாவே இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தேவன் கொடுக்கிற காரியம். நாம் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்கிறதை காட்டிலும் தேவன் விரும்புகிறதை நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோமேயானால் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதுதான் மிகப்பெரிய ஆனந்தம், அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்போதும் தருவாராக. எத்தனை பேர் இன்றைக்கு 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். 3 காரியங்களை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுகிறேன். ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசித்த 37:4 சங்கீதம், இதிலே உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை காணுவதற்கு இந்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே தேவன் என்கிற மைய புள்ளியில வந்து விடுமையானால் நிலையான மகிழ்ச்சியை பெற்றுவிடலாம். 2வது, உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் விரும்புகிற ஒரு பொருளையோ ஒரு பதவியோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதில் இல்லை. தேவன் நம்மில் என்ன விரும்புகிறாரோ அதை பெற்றுக்கொள்கிறதில் தான் இருக்கிறது. தேவன் என்னில் என்ன செய்ய விரும்புகிறார், தேவன் எதை எனக்கு கொடுக்க விரும்புகிறார், அதில் கவனமாயிருங்கள், அதை விசுவாசியுங்கள், அதற்காக பாடுபடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் மாற்றுவார். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் செய்யலாமா? பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எங்கள் ஆசைகளை உம்மில் நாங்கள் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை எங்களுக்கு மையமாய் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மில் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க, உம்மை ஆதாரமாய் கொள்ள பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இது அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சில நேரங்களில் இந்த உலக பிரகாரமான ஆசைகள், இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள் எங்களுக்குள் வந்து எங்கள் மகிழ்ச்சியை கெடுத்து விடுகிறதப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படாதபடி கர்த்தரில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க, இயேசுவில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இது அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். உம்முடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படட்டும். துதி கன மகிமை உமக்கே. இன்றைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கலந்து கொள்ள முடியாதவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் உம்முடைய தயவு, கிருபை, இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை சந்திப்போம். Have a good day. God bless you. Bye-bye.